அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தி தாங்கள் கொண்டு வந்த திட்டம் போல் திமுக ஆட்சியில் திறந்து வைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியில் மக்களுக்காக எதுவும் செய்யாமல் ஏமாற்றும் நாடகத்தை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும், திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக மக்கள் நல திட்டங்களை செய்வதாக கூறிவிட்டு மக்கள் விரோத திட்டங்களை செய்வதாக அவர் விமர்சனம் செய்தார். 4 மணிக்கு எண்ணிச்சு போங்க. திருத்தங்கல் யாராவது 5 மணியில் யாராவது துப்புரவு பணியாளர் வேலை பார்க்கறாங்களா? எங்கேயும் கிடையாது. கடைக்காரங்க கூட அவங்கவுங்க அந்த பேப்பரு கழிவுக சருகு பேப்பர் எல்லாத்தையும் அவங்களே அள்ளி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் எங்கேயாவது அவுட்ல போட்டு வராங்க. துப்புரவு பணியாளரே வரல. சிவகாசி மாநகராட்சி நாரி போய் கிடக்கு. சிவகாசி மாநகராட்சியில் எந்த ஆக்கப்பூர்வமான திட்டமும் கிடையாது. விருதுநகர் மாவட்டத்தில் சொல்லிக் கொள்ற மாதிரி என்ன திட்டம் இருக்கு? ஒண்ணுமே செய்யாம தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏமாற்றுகின்ற நாடகத்தை திமுக செய்கிறது. ஸ்டாலின் செய்கிறார். அவருடைய பேச்சுக்களை எல்லாம் முறியடித்து அண்ணா திமுகவிலே ஆட்சி கட்டில் அமர்த்துங்கள், எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள்.